இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ என்ன போராட்டா? ஐயோ நீல ஒரு மனுஷனா? ஏன் இப்படி இருக்க? பசங்க பசியோட இருக்காங்க, ஏன் இப்படி பண்ற? எனக்கு தான் பசிக்குது. ராவா குடிச்சு வந்திருக்கேன். குடியா, கொஞ்சம் குடியா. ஏய் கொன்னுருவேன் போடி. அவள சாப்பிடுற தட்டு போடுங்கயா. ஏய் பிச்சு போடுவான் பிச்சு. ஏண்டே சம்பளம் வந்துருச்சா? இல்ல சம்பளம் எல்லாம் வரல. ஏய் போய் சொல்றியா? எங்க மறைச்சு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். பணம் மட்டும் இருந்துச்சு. பணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இருக்குடி உனக்கு சனின தலைங்க. ஓடி வாங்கி வச்சுக்கிட்டு காசு வரல காசு வரல நான் சொல்றேன். முடியாது. அப்பா அப்பா மீனாட்சி ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்கப்பா. ஃபீஸ் கட்டணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா அந்த பணத்தை கொடுத்துருங்கப்பா. மீனாட்சி என்ன இது பாரு, பசங்க மேல கைய வச்சு உள்ளதானே. பாடி சாவு சாவு படிச்சு கலெக்டர் ஆக போகுது. ஒட்ட போலிங்க படிச்சு என்னது கேட்க போகுது. நான் இங்க இருந்து போக மாட்டேன். யோ பெருமாள் மேடம், என்னையா சின்ன குழந்தை நனைஞ்சிட்டு இருக்க, நீ கொடைய பிடிச்சு நின்னுட்டு இருக்க. போய் குழந்தைக்கு பிடியா. என்னம்மா என்ன இந்த நேரத்துல? எங்க அப்பாக்கு தண்டனை கொடுங்க. எதுக்குமா? ஒன்றும் இல்லை மேடம், வீட்டில் இவங்க அம்மாவை இவங்க அப்பா அடிச்சிட்டாராம். அது சாதாரண விஷயம்தான் மேடம். அதுக்கு போய் எதியா சாதாரண விஷயம்? புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது சாதாரணமான விஷயமா? பொம்பளைனா அடி வாங்கிட்டு வாய் மூடிட்டு இருக்கணுமா? போலீஸ்காரன் பேசுற பேச்சாயா இது? சின்ன குழந்தை ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கா. அது வெறும் சண்டையாவா இருக்கும்? நீ சொல்லுமா என்னாச்சு? எங்க அம்மாவை அப்பா அடிக்கிறாரு. எங்க அம்மா பாவம், அவங்க அழுறாங்க. நீங்க தான் வந்து அவரை தண்டிக்கணும். ப்ளீஸ். இனிமே அனாதையா கிடந்து சாவுங்க. ஏய் பொண்ணுங்களால நீ நடு தெருவுல நிக்க போற. பார்க்க தானே போறேன். இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். அவனை புடியா. அழாதம்மா. பொண்டாட்டி பிள்ளைங்களை இப்படி அடிச்சிட்டு போறான். இவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையா? அட உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியா இருமா. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை கூட இருக்கிறத விட உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கோ. அதுதான் உன்னை காப்பாத்தும். உன் குழந்தைங்களை தனியா வளர்க்க நீயே தயாராகி. பட்டு மீனாட்சி, இந்த வயசுலயே நீ தைரியமா ஸ்டேஷனுக்கு வந்து உங்க அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்க. உன்ன மாதிரி எல்லா குழந்தைங்களும் தைரியமா இருந்தா அந்த வீட்டு ஆம்பளைங்க தப்பே பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி எப்பவும் தைரியமா இருக்கணும். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். உன் அக்காவையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கணும். சரியா? சரிங்க மேடம். அம்மாவையும் அக்காவையும் நல்லா பாத்துக்கிறேன். சோ ஸ்வீட். மா, இன்னும் எதுக்கு நீ அந்த பழசையே நினைச்சிட்டு இருக்கற? அந்த நாளையும் மறந்துரு, அந்த கதையும் மறந்துரு. எப்பவும் போல சிரிச்ச முகமா இருமா. அப்படித்தான் உன்னை எப்பயும் பார்க்கணும். 4 மணிக்கு கான்வெகேஷன் இருக்குதுமா, வந்துருவல்ல? என்னடி இப்படி கேக்குற? நான் வராம எப்படி? நீ டிகிரி வாங்குறத பாக்கணுங்கிறது தானே என்னோட 20 வருஷ கனவு. நான் கண்டிப்பா வருவேன். சரி வா. தேனு வாங்கக்கா. என்ன தேனு, பிளவுஸ் ரெடி பண்ணிட்டியா?
இந்த தேங்க்ஸ்க்கா. நான் வரேன் தேனு. சரிங்கக்கா. என்னக்கா கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஏன் தானே பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. இன்னைக்கு ஒரு பிளவுஸுக்கு எம்ப்ராய்டரி போடணும்னா எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய் 1500ன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இங்க உனக்கு வெறும் 500 ரூபாயை கொடுத்து ஏமாத்திட்டு போறா. விடுக்கா, ரெகுலரா வேலை கொடுக்கறாங்கல்ல. அதுவும் இல்லாம அவங்களுக்கு தான் கடை வாடகை, கரண்ட் பில்லுன்னு 1008 செலவு இருக்கும். நமக்கு இது போதும்க்கா. அக்கா குட் மார்னிங். வணக்கம்மா. வணக்கம். வாங்கய்யா. அந்த லெஜர் எடுமா. இந்தாங்கய்யா. வைமா. சுமதி, ஐயா. உன் பொண்ணு மீனாட்சி இன்னைக்கு டிகிரி வாங்க போறா இல்ல? ஆமாங்கய்யா. இன்னைக்கு தானே கான்வொகேஷன். ஆமாங்கய்யா. என் வாழ்த்துக்களை சொல்லிடுமா. சரிங்கய்யா. ஐயா, மீனாட்சி டிகிரி வாங்குறத நான் நேரடியா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். 4 மணிக்கு அங்க இருந்தா போதும். 3 மணிக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துடுறேன். பாம்பேல இருந்து ஆடிட்டிங் வராங்களே, வேலை அதிகமா இருக்குமேம்மா உனக்கு. சரி, உன் வேலையெல்லாம் 3 மணிக்குள்ள முடிச்சிடும். நான் உன்னை சீக்கிரம் அனுப்ப சொல்றேன். சரியா? சரிங்கய்யா. சரிங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சுமதி, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காஃபி. தோ கொண்டு வரேங்கய்யா. என்னமோ சொன்னீங்க, என்னது? அது கங்க்ராச்சுலேஷன். ஆஹா, இதெல்லாம் ஒரு சாதனையான்னு கேட்டேன். அதுக்கு என்ன இப்போ? சாதனதே. அவ்வையார் என்ன சொல்லிருக்காங்க? என்னத்த சொன்னாங்க? என்கிட்ட சொல்லிருக்காங்க, கற்க கசடறன்னு சொல்லிருக்காங்க. எதையுமே அறகுறையா படிக்காம மண்டையில ஏறுற வரைக்கும் படிக்கணும். அதத்தான் உண்மையான படிப்புன்னு சொல்லிருக்காங்க. 50 அரியர்ஸ் வச்சிருக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் சொல்றத நான் இப்பதே பாக்குறேன். ஆனா நீ ஏன் இத்தனை அரியர்ஸ் வாங்கினன்னு இப்பதானே தெரியுது. என்ன அது? கற்க கசடற ஔவையார் சொன்னாங்கன்னு சொன்ன பாத்தியா? அதுக்கு என்ன இப்போ? அத சொன்னது திருவள்ளுவர். மாப்ள, ஏ பாப்பா முட்டாய் எடுத்துக்க. பாப்பா சாக்லேட் எடுத்துக்க. மிட்டாய் கொடுக்கறான். ஏ மாப்ள, எப்படியா சும்மா பிளெக்ஸ் பேனர் போஸ்டர் அடிச்சு ஆரப்பாளை ஏரியாவே அலற விட்டு பதற விட்டோம்ல. குணா கமல்னா சும்மாவா? மாப்ள, அரியர் எழுதுறதுக்கு முன்னாடி அன்னதானத்தை போட்டுருவோம். அன்னதானம் அன்னதானம் மாப்பிள்ள. மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் எல்லாம் வச்சு சித்திர திருவிழாவை திருப்பி வந்துருச்சோன்னு மக்கள் மிரண்டு போயிருக்காங்கய்யா. இவர் என்னமோ IAS எக்ஸாம் எழுதுற மாதிரி அளப்பறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு நேரமாச்சு, நீ வாப்புல போலாம். சரி. போ போய்கிட்டே இரு. சீக்கிரம் சொல்லுங்க.